விழுப்புரம் அருகே 15 நாட்களாக குடியிருப்பு பகுதிகளில் தேங்கிய மழைநீரை அப்புறப்படுத்தாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராகவன்பேட்டை, சாலையகரம், பாலாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 15 நாட்களாக மழைநீர் வடிவதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து நகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் மோட்டார் வைத்து மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனால் மறியல் கைவிடப்பட்டது. இந்த போராட்டத்தால் புதுச்சேரி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அது உள்ள இருக்க 3 தெரு இருக்குங்க சார். 3 தெருவுமே கழுத்துல இருந்து இடுப்பளவு தண்ணியில் நின்றுட்டு இருக்காங்க எல்லாருமே. நேற்று பெஞ்ச மழைக்கு இன்னும் தண்ணி அதிகமாகிடுச்சு. தண்ணி வடியலை எங்களுக்கு. அதுக்கு என்ன நிரந்தரமான வழி பண்ணுறதுக்காக தான் சார் மேடம் நாங்கள் வர சொல்லியிருக்கோம் சார். ஒரு வாரமாக எடுத்துகிட்டு இருக்காங்க சார். தண்ணி கொஞ்சம் குறைஞ்சது. இப்போ நேற்று என்ன பண்ணாங்க, இன்னொரு இடத்துலேருந்து வெட்டி விட்டாங்க. எங்கள் ஏரியாவுக்கு தண்ணி எங்கள் ஏரியாவுக்கு வெட்டி விடுறத பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை சார். எங்கள் ஏரியாவிலேருந்து போகிறதுக்கு வழி இருக்கா? நாங்கள் அதுதான் கேட்குறோம். அதுக்காக சாலை மேல் பண்ணுங்க. ஆமாங்க சார். எல்லோரும் நைட்டு என்ன பண்ணாங்க, எல்லாம் நார்மலாகிட்டாங்க. திருப்பி பார்த்தா காலேஜ் திருப்பி தண்ணி அதிகமானு அவங்க பயம் வந்துருச்சு. என்னடா இது மழையை பெய்யல, இவ்வளோ இந்த அளவுக்கு தண்ணி திருப்பி அதிகமாகுதுன்னு கேட்கும்போது நாங்கள் வேறு இடத்துல இந்த இடத்துல தண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம், வழி பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ எங்கள் இடத்துல தண்ணி போகிறதுக்கு வழி இல்லையே, அப்போ நீங்கள் அதிகம் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டு தான் சார் எல்லோரும் இப்போ சாலை மேலே இது பண்ணாங்க. குழந்தை குட்டிங்க ஸ்கூலுக்கு அனுப்புறது கூட பயமாக இருக்குது. வெளியில் அவங்க தண்ணியில் போகும்போது தெரியாதுல்ல சார். கீழே இருந்தால் எப்படி தெரியும் அவங்களுக்கு? முட்டிகள் அளவு தண்ணி இருக்குது. திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட், சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.